விஜய் தமிழ்நாடு எங்கும் நடத்திய அந்த போராட்டமும் சரி, அதற்கு முன்னால் அவர் கொடுத்த அறிக்கையும் சரி, திமுகவை கடுமையாக தாக்கி முழுமையாக இருக்குது என்று நான் இன்னமும் திமுக ஆதரவாளனாக தான் இருக்கிறேன் சொல்லும் நாஞ்சில் சம்பத்திட்ட திராவிட பேச்சாளர் தன்னை அறிவித்துக் கொள்ளும் நாஞ்சில் சம்பத்திட்ட கேட்காங்க. அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, அவர் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக தானே, அவர் திமுக தானே ஒரு தாக்கணும், அவரும் அதை நியாயப்படுத்துறாரு. என்னடா நம்ம பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரா அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கிறாங்கன்ட்டு நேரடியாக திமுக கூட்டணி உடையவும் இல்ல, நேரடியாக விஜய் கூட்டணி என்று ஒன்று உருவாகவும் இல்ல. முக்கிய பிரமுகர்கள், திமுக சார்பு இருந்தவர்கள், ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவாக அங்க போய் பேசவும் இல்லை. ஆனால் பேசுகிறார்கள் என்று திமுக தலைமை நினைக்கும் அளவுக்கு இந்த நிகழ்வு எல்லாம் நடக்கும். உங்களுக்கு பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டாட போறான்னு இது ரொம்ப ஆபத்தானதுன்னு முதல்ல சொன்னது யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய பொறுப்பாளராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சொன்னார். யாரும் நினைவுபடுத்தி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் உண்மையில முன்முயற்சி எடுத்தது, திமுக அல்ல. திமுக ராகுல் காந்தி பெருசா நடத்துறாரு, ராகுல் காந்தி நமக்கு வேணும், ராகுல் காந்தி இமேஜ் வேணும், அவர் பிம்பத்தை வச்சுதான் நம்ம ஓட்டு வாங்கி ஆகணும், இல்லைன்னு சொன்னா நமக்கு பிம்பமே அவுட்டு என்பதற்காக இங்கிருந்து ஓடி போனதுதான் அண்ணன் தங்கச்சியும் ராகுல் காந்தியுடன் ஜீப்பில் போனதுதான். அப்போ தான் எஸ்ஐஆர் சீரியஸ்னஸ் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, பெருசா புரியல. இது கட்சி அல்ல, அதற்கு கட்டமைப்பு அல்ல, இல்லை என்று சொன்னார்களே அது பொய். தமிழ்நாடு எங்கும் ஒரே நேரத்தில் இல்ல, கரூருக்கு வந்தது திண்டுக்கல்ல வந்தாங்க, அங்கிருந்து வந்தாங்க, இங்கிருந்து வந்தாங்க என்றெல்லாம் திமுக பரப்பினார்களே, இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அணி திரண்டு அங்கங்க உள்ள மாவட்ட செயலாளர் அடையாளம் தெரியவில்லை என்றீர்களே, அவர்களுடைய தலைமையிலும் மாநில செயலாளர் என்று அங்கே இருப்பவர்களுடைய பொறுப்பிலும் என சிறப்பா தமிழ்நாடுக்கும் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட கட்சின்னு நிரூபிச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சா? தூத்துக்குடியில் கேட்டாலும் ஒன்று, மதுரையில் கேட்டாலும் ஒன்று, திருச்சியில் கேட்டாலும் ஒன்று, விழுப்புரத்தில் கேட்டாலும் ஒன்றுன்னு என்ன தெரியுமா எனக்கு இருந்துச்சு? கட்டுப்பாடுடன் இருந்தார்கள். இவங்க தற்கொலை அணில் குஞ்சு கட்டுப்பாடு கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாங்கள் பெரிய அறிவாளியாக்க இது சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அறிவு திருவிழாவுக்கே அதிகம் பேர் வரலையா என்று நாஞ்சில் சம்பத்து நான் திராவிட பேச்சாளர் சொல்லிட்டு இருக்கிற வேலையில அவங்க எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டுப்பாடு இருந்தாங்கன்னா மிக கடுமையாக விஜய் மூலமாக கீழே வரை கட்டுப்பாடுகள் என்பதற்காக அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள், வலியுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்றாங்க. பரவாயில்லையே, படி மாநிலமெங்கும் உள்ளதில் இந்த அளவுக்கு சாதித்து ஒவ்வொரு வட்டாரத்திலையும் காமிச்சிட்டாங்க. திமுக, அதிமுக, தாவேகா என்ற அளவுக்கு ஒரு பெரிய மாநில கட்சி என்பதை. ரெடோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதிலும் பெரிய பேசு பொருளாக இருந்தது. காரணம் விஜய் அவர்கள் வரலை, ஆனால் அவங்களுடைய கட்சியினர் எல்லாருமே அதில் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. பெருவாரியான கூட்டம் வந்திருந்தது. அதற்கு முந்தின நாள் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ அப்படின்னு தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் தாவேகா ஒரு பேசு பொருளாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ அவங்களுடைய வேலைகள் அதிகமாக பேச ஆரம்பிக்கப்படுது. எஸ்ஐஆருக்கு எதிரான அவங்களுடைய ஆர்ப்பாட்டம், விஜய் அவர்களுடைய வீடியோ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்தடுத்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எப்படி பார்க்குறீங்க இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னன்னா விஜய் தலைமையிலான தாவேகா என்பது தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டாலும் அதன் மீது தாக்குதல்களோ விமர்சனங்களோ ஆளுங்கட்சியில் இருந்து குறிப்பாக வரும்பொழுதும் அல்லது பரப்புரை மூலம் அவர்கள் ஆளுங்கட்சி தயாரித்து வைத்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக, இந்த ஊடகம் என்று சொல்பவர்கள் மூலமாக எல்லாம் பரப்பிட்டு இருந்தாலும் எல்லாத்துலயும் குறி என்னன்னா அது அரசியலுக்கு லாயக்கு இல்லாத ஒரு கட்சி. அது வெறுமனே சினிமா கவர்ச்சிக்கு வர்றதுதான். அது அவர் விஜய் வராருங்கிறதுக்காக வருவாங்க, பூரா தற்குறிங்க, அணில் குஞ்சுங்க, அவங்க அவ்வளவுதான். இதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டே இருந்துச்சு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 10 காணொலியாவது வரும் இந்த மாதிரி, நம்ம மாறி மாறி எங்க போனாலும். அப்ப சாதாரணமா எல்லோருமே செல்வாக்கு செலுத்தப்பட்டுருவாங்க. ஆமா, அவர் வந்தா தான் வருது கூட்டம். ஒரு கட்சின்னு சொன்னா அவர் வந்தா வருவதுன்னு இருக்கலாமா? தப்பு இல்ல. ஆமா, தப்பு தான், நம்ம கூட உணர்வோம். ஆமா, அது மட்டும் இல்லாம கட்சியில ஒழுங்கும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது, கட்டமைப்பே இல்ல. அவங்கள யார தெரியும்? என்ன தெரியும்? அவங்கள யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால விஜய் மட்டும் எழுத கொடுத்து தயாரிக்கப்பட்டதிலிருந்து அவர் ஷூட்டிங் மாரி பேசிட்டு போயிடுறாரு. இதை விட்டுட்டீங்க. பாஜக தான் இயக்குது, பாஜக எழுதி கொடுப்பதான் அது அடுத்தது. இது போன்ற விமர்சனங்கள் விஜய் கட்சி பற்றி
அப்புறம் பாஜக வந்து ஆதரவாக பி டீமா இருக்கு இன்னொரு பக்கம். ஆனா விஜய் ஒவ்வொரு முறை அவருடைய உரை என்பது எல்லோருக்கும் போய் எட்டுது. அதுல அவர் வந்து பாஜகவும் திமுகவும் தான் கள்ள உறவு, கபட நாடக திமுக அவர் சொல்லிட்டே இருந்தார். அவர் சொல்றாருங்கிற செய்தி போச்சு, முழுக்க கன்வின்ஸ் ஆனாங்களா மக்கள்னு தெரியாது. சரியா? இப்போ அவங்க நடத்திய அறிவு திருவிழா என்பதற்கு பதில் கொடுத்து ஒரு காணொளி தான் போட்டார். அப்படி போடும்பொழுது அதுல மறுபடியும் அடுத்த கட்ட அரசியலாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராகவே, ஏன்னா அவங்க வந்து இவரை அட்டை வெறும் ஒன்னும் இல்லைன்னு சொன்னதுனால அவங்க வந்து வெறும் அவதூறு திருவிழா சொல்லி அதை தாக்கி அவரும் பேசிட்டார். இன்னும் சொல்ல போனா அப்படியே பாரதியாருடைய பாப்பா பாட்டையும் பாடிட்டார் அந்த அளவுக்கு. ஏன்னா பவள விழா கொண்டாடியது திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு பவள விழா. பவள விழா பாப்பாங்கிறார். அது தன்னை தாக்கிய உதயநிதியை, அது யாருக்கும் புரியல நிறைய பேருக்கு. பவள விழா கொண்டாடியதனுடைய பாப்பா, அவங்க வீட்டு பாப்பா அப்படிங்கறத சொல்றாரு. உதயநிதி தான் சொல்ற, உதயநிதி தான் இவரை குறிப்பிட்டார், பதிலுக்கு இவர் குறிப்பிட்டார், வினைக்கு எதிர்வினை அப்படின்ட்டு அவர் சொல்லும் அளவுக்கு இருந்தது. இந்த பவள விழா என்பது 75 ஆண்டு என்பதற்கு அதை பற்றிய நீங்க பாத்தீங்கன்னா விஜய் நடத்திய இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு, விஜயனுடைய தாவைக்கா நடத்திய எஸ்ஐஆர் எதிர்ப்பு தமிழ்நாடு எங்கும் எல்லா மாவட்டங்களிலும், மாவட்ட தலைநகர்களில், மாவட்ட தலைவர்களுடைய தலைமைகளில், மாநில செயலாளர்களுடைய முன்னிலைகளில் அல்லது தலைமைகளில் நடத்தப்பட்டது இருக்க, இதை பற்றி கேட்கும் பொழுது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபிரந்தை சொல்றாரு, வரவேற்கிறோம் சொல்லிட்டு அவர் சொல்றதுதான் முக்கியம். காங்கிரஸ் கட்சி வந்து தோத்து போச்சேன்னு கேட்கிறான், ஜனநாயகம் தோத்து போச்சு, நாடு தோத்து போச்சு எல்லாம் சொல்லிட்டு காங்கிரஸ் தோக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை எல்லோரும் உத்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா சாதாரண கட்சிகள், அதற்கு பிறகு வந்து ஒரு நாள் 2 நாள் வந்த கட்சிகள், முக்கால் நூற்றாண்டு வந்த கட்சிகள். எதுக்கு குறிப்பாக வந்து யாரும் கஷ்டப்பட்டு சொல்றது அது 75 ஆண்டு என்பதை. என்ன இதை யாரும் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. யாரு கவனிச்சாங்கன்னா திமுக தலைமையகம் அறிவாலயமும் திமுக தலைமையும் பெண் நிறுவனமும் கவனிச்சாங்க. கவனிக்கலன்னா தான் ஆச்சரியப்பட்டிருக்கணும். கவனிக்காத ஆஹா செல்வ பெருந்தகை தான் நமக்கு நெருக்கமா இருக்காரு நினைச்சோம். அவர் தாவேக்கா வரவேற்பது மட்டும் இல்லாம முக்கால் நூற்றாண்டு கட்சின்னு ஒரு வார்த்தையை போட்டாரு. அவர் பவள விழா பாப்பான்னு சொல்லி வார்த்தை போடுறாரு என்று அவங்க வந்து கிரகிச்சாங்க. அது ஒரு பக்கம். விஜய் தமிழ்நாடு எங்கும் நடத்திய அந்த போராட்டமும் சரி, அதற்கு முன்னால் அவர் கொடுத்த அறிக்கையும் சரி, திமுகவை கடுமையாக தாக்கி முழுமையாக இருக்குதே என்று நான் இன்னமும் திமுக ஆதரவாளனா தான் இருக்கிறேன்னு சொல்லும் நாஞ்சில் சம்பத்திட்ட, திராவிட பேச்சாளர் தன்னை அறிவித்துக் கொள்ளும் நாஞ்சில் சம்பத்திட்ட கேட்காங்க. அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல தேர்தல் வருதே, அவர் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக தானே, அவர் திமுக தானே ஒரு தாக்கணும், அவரும் அதை நியாயப்படுத்துறாரு. என்னடா நம்ம பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரா வந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கிறாங்களேன்ட்டு நேரடியாக திமுக கூட்டணி உடையவும் இல்ல, நேரடியாக விஜய் கூட்டணி என்று ஒன்று உருவாகவும் இல்ல, முக்கிய பிரமுகர்கள் திமுக சார்பு இருந்தவர்கள், ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவாக அங்க போய் பேசவும் இல்லை, ஆனால் பேசுகிறார்கள் என்று திமுக தலைமை நினைக்கும் அளவுக்கு இந்த நிகழ்வு எல்லாம் நடக்கு. இது ஒத்து கவனிக்க மட்டும்தான் விளங்க. ஓகே, அந்த அளவுக்கு சரி. எஸ்ஐஆர் எதிர்ப்பு என்பதை வந்து சொல்லும் பொழுதும் நடத்தும் பொழுதும், விஜய் அதை பற்றி சொல்லும் பொழுதும், ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு சொன்னா இதுவரை இருக்கின்ற வாக்காளர் பட்டியல் இனி கிடையாது, புதிய பட்டியலாக மாற்றப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு படிவத்தை கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரும் நிரப்பி அதை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் வாக்காளர் பட்டியல், புதிய பட்டியல் என்ன உருவாக்கப்படும் என்பதுதான் அதற்கான அணுகுமுறை. இதை தேர்தல் ஆணையம் வந்து அங்கிருந்து வழிகாட்டுது, படிவம் கொடுக்குதுன்னா, இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டா சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுரு ஐஏஎஸ் தான் இங்கு தேர்தல் அதிகாரி. இப்படியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருப்பாங்க, அல்லது மாநகராட்சி இருந்ததுன்னா மாநகராட்சி ஆணையர்கள் இருப்பாங்க, செய்வாங்க. அவங்க ஒவ்வொரு பகுதிக்கும் பிஎல்ஓக்கள் என்று நியமிப்பாங்க. அதாவது வாக்குச்சாவடியில் நாளை தேர்தல் வரும் நேரத்தில் வாக்குப்பதிவுக்காக உட்கார்ந்திருக்கக்கூடிய என்ன பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்று பொருள். அப்போ வாக்குச்சாவடி மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் என்று நியமிக்கிறவங்க வீடு வீடா வந்து எடுக்கணும். இதற்கு உதவி செய்வதற்கு கட்சிகள் என்று பார்த்தால் BLA2 என்பதாக பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் தனியாகவும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாகவும், பாஜக தனியாகவும், காங்கிரஸ் தனியாகவும், அல்லது வந்து விஜய் கட்சி தாவேக்கா தனியாகவும், இப்போ அவர்களும் போய் உதவி செய்வது என்று அந்த BLOக்கு இப்பொழுதே செய்து அதை ஒழுங்காக நிரப்பணுங்க, சரியான முறையில் வாக்கு பட்டியல் வர வேண்டும் என்று அவங்களுக்கு அக்கறை உண்டு. இதை
குளறுபடி செய்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதுதான் பச்சையான, வேற யாரும் சொல்லல, விஜயினுடைய குற்றச்சாட்டு, நேரடி குற்றச்சாட்டு. நேரடி குற்றச்சாட்டு. அதாவது BLO கொண்டாடக்கூடிய SIR-ஐயும் பீகாரில் கொண்டாந்ததையும் கடுமையா, எங்களுக்கு பீகார்ல SIR கொண்டாட போறான்னு இது ரொம்ப ஆபத்தானதுன்னு முதல்ல சொன்னது யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய பொறுப்பாளராக இருக்கும் ஆதவ அர்ஜுனா சொன்னார். யாரும் நினைவுபடுத்தி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் உண்மையில முன்முயற்சி எடுத்தது, திமுக அல்ல. திமுக ராகுல் காந்தி பெருசா நடத்துறாரு, ராகுல் காந்தி நமக்கு வேணும், ராகுல் காந்தி இமேஜ் வேணும், அவர் பிம்பத்தை வச்சுதான் நம்ம ஓட்டு வாங்கி ஆகணும், இல்லைன்னு சொன்னா நமக்கு பிம்பமே அவுட்டு என்பதற்காக இங்கிருந்து ஓடி போனதுதான் அண்ணன் தங்கச்சியும் ராகுல் காந்தியுடன் ஜீப்பில் போனதுதான். அப்போ தான் SIR சீரியஸ்னஸ் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, பெருசா புரியல. அப்போ SIR அங்க முதல்ல பீகார்ல கொண்டு வரும்பொழுது உள்ளது வேறு, இங்கு இப்பொழுது அமலாக்குவதற்கு வருவது வேறு. இடையில் குறுக்கிட்டது யார்? கொண்டு வந்தது யார்? தேர்தல் ஆணையம். அப்போ முதலில் கொண்டு வந்தது என்பதில் மிகவும் கொடூரமாக இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அல்லது பீகார் மாநிலத்தில் உள்ள அடிப்படை மக்களான குறிப்பாக முஸ்லீம்கள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர் இவங்கெல்லாம் இடம்பெயர்ந்து வேலைக்கு போவாங்க. இடம்பெயர்ந்து வேலைக்கு போவாங்க, மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. இடம்பெயர்ந்து வேலைக்கு போறவங்களுக்கு எந்த இடத்துல அப்ப இருந்தோம், இப்ப இருந்தோம், எங்க முன்னால ஓட்டு போட்டோம் என்பதெல்லாம் கொஞ்சம் நினைவு கூட மறந்துடும். இல்லைனாலும் உங்க அப்பா எப்போ ஓட்டு போட்டாரு எங்கன்னு கேட்டா பெக்கர பே அப்படிம்பீங்க இல்லையா? 2003 முன்னால் எங்கே இருந்தீர்கள், எந்த இடத்தில் வசித்தீர்கள், அந்த இடத்தை ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள். உங்கள் தந்தை அவர் கொடுத்த அந்த வாக்கு அடையாள அட்டை என்னுடைய எண்ணை கொடுங்கள், திணறி போயிடுவாங்க. அப்ப இந்த இடம்பெயர்ந்தோர் என்பவர்களுக்கு தான் இந்த சிக்கல். இது வேலைக்காக தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் மக்கள், என்ன எளிய மக்கள், முஸ்லீம்கள் எல்லோருக்கும் இந்த நிலை வரும். அவங்க சிறிய வணிகர்களாக இருந்தாலும் இடம்பெயர்ந்தாங்க நிலை வரும். அப்ப இந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு எதிராக போகிறது. ஆனால் அதே சமயத்தில் முற்பட்டோர் என்று தங்களை தாங்களே உயர்த்திக்கிட்ட சாதிகள் இருக்காங்களே, பார்ப்பனர்கள், ரஜபுத்திரர்கள், பூமிகார்கள், காயாஷ்யாக்கள், இவர்களெல்லாம் பண்ணையார்களா அவன் ஊர்லேயே தானே உட்காந்துருப்பேன், அவன் சொத்துலேயே தான் முகவரி இருக்குமே. சொத்துக்காரர்களெல்லாம் கொத்து கொத்தாக பாஜக பக்கம் இருப்பார்கள் என்பதனால், மற்றபடி உழைக்கும் மக்கள் எல்லாம் எதிர்த்தரப்பில் இருப்பார்கள் என்பதனால் அவர்களுடைய வாக்குகளை இல்லாமல் செய்வது என்பது என்ற திட்டம் அதில் இருந்தது என்பதுதான் ஆபத்தானது. இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது, பெரிய இயக்கமும் நடத்துறாங்க. PUCL தான் பீகார் மாநிலத்தினுடைய PUCL, அந்த மாநில செயலாளர் சஃப்ரஸ் இதற்காகவே ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை நடத்தி PUCL காட்டுறாரு. அவர் தான் கொண்டு போறாரு முதல்ல உச்ச நீதிமன்றத்திற்கு. உச்ச நீதிமன்றம் போது அப்புறம் எல்லோருமே கொண்டு போறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 12 நிபந்தனைகளை விதிச்சிருக்கீங்களே ஒரு வாக்காளர் தான் என்று நிரூபித்து வாக்கு பதிவு செய்வதற்கு, என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, குண்டக்கமண்டகள்லாம் இருக்குது. ஆதார் என்று நிறைய பேர் வாங்கியிருக்காங்களே, அது இருக்கானே? அது இல்ல, அதுல இந்த ஆப்ஷன் கிடையாது, ஆதார் இல்ல. அப்ப உச்சநீதிமன்றம் சொல்லுது, ஆதாரம் போடு, ஆதார் இருக்கணும்னு சொல்லு, மற்றது அது இருக்கணும் இது இருக்கணும்லாம் வேண்டாம். ஏற்கனவே வாக்களித்த வாக்காளராக இருந்தால் அந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பதில் ஒரு எண் இருக்கும், அந்த எண்ணு கொடுக்கும், ஆதார் எண்ணு என்பதாக அவர்கள் வழிகாட்டு. தேவைப்பட்டால் ஆதாரை பயன்படுத்திக்கோ, வீடுகளில் இருந்தால் சரி. அப்போ அதற்கு பிறகு திருத்தப்பட்ட படிவம் தான் இப்போ வர்றது. அப்போ இந்த படிவத்தை அதையாகவும் சொல்லக்கூடாது. முதல்ல வந்தது மிகவும் கொடூரமான 85 லட்சம் வாக்காளர்களை பீகாரில் காலி செய்தது என்ற அளவுக்கு பகிரங்கமான செய்தி. அதை இல்லாமல் ஆக்கி பிறகு தேர்தல் நடந்து முடிந்தது. இப்பவும் கூட தேர்தலில் வெற்றி பெற்ற, எதிர்பார்த்ததை விட அதிகமாக, தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பாஜக வெற்றி பெற்ற, பாஜகவுடன் ஐக்கிய ஜனதாதளம் வெற்றி பெற்ற, ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயகம் வெற்றி பெற்ற அந்த இடங்களுக்கெல்லாம் காரணம் இந்த SIR குளறுபடி இன்னமும் கொஞ்சம் இருக்கு, அதனாலதான் என்பது எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. ஆனா இன்னைக்கு எல்லாமே அம்பலமாயி போச்சு. 2 கட்ட தேர்தலா நடக்கு, 2ஆம் கட்ட தேர்தல் நடக்குது. 2ஆம் கட்ட தேர்தல்ல வாக்குகள் கூடி பாஜகவும் ஐக்கிய ஜனதாதளம் தேசிய ஜனநாயகம் கூட்டினது காரணம் இதுதான் அப்படின்னு இன்னைக்கு பகிரங்கமான அறிவிப்பு இந்தியாவினுடைய தலைமையில் இருந்து வந்திருக்கு. கவனிச்சிங்களா? இல்லையே. அப்படி சொல்லுவாங்களா? பச்சையா சொல்ல மாட்டாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க? டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்புக்கு உடனடி காரணம் டாக்டர் உமர், அப்புறம் அவங்க இன்னொரு பெண்மணி டாக்டர் லக்னவு, ஹரியானாவில் இருந்து வந்தவங்க, இதெல்லாம் சொல்லி அந்த மருத்துவர்களை எல்லாம் முஸ்லீம் பெயர் உள்ள மருத்துவர்களை எல்லாம் கைது செய்தாங்களா? ஊடகங்கள் பூரா அது வந்துச்சா? அப்ப முஸ்லீம் எதிர்ப்பு என்பது பீகாரில் மறுநாள் காலை தேர்தலுக்கு கட்டமைக்கப்பட்டு விட்டதா? முஸ்லீம் எதிர்ப்பு என்பதாக ஆடினரியாக நல்வாழ்க்கை விரும்பக்கூடிய, அறவழியை விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய முஸ்லீம்கள் உட்பட
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு முடிச்சாச்சா? தேர்தல் முடிவுகள் வெளியே அறிவிக்கப்பட்டாச்சா? இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த டாக்டர்கள், அந்த பெண்மணி டாக்டர், ஆண்மணி டாக்டர் எல்லோருமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. வேலை முடிவு வச்சு இல்ல, போயிட்டு வாங்க. அவனை பாருங்க, அவன் உலகமாக திருடம் போல் இருக்கு. மத்தியில ஒன்றியத்தில் ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதாவது சுயேட்சையானது தேர்தல் ஆணையம், அது சுயேட்சை இல்லாமல் பாஜகவின் கைப்பாக இருக்கிறது இவங்க சொல்றாங்க. என்ஐஏ சொல்ல பயப்படுறாங்க, நம்ம மேல பாஞ்சிருமோன்னு. அதுவும் அப்படித்தான் போல இருக்குல்ல. இப்ப வருது, நீ அப்படியே கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாதுல்ல. டிஎன்ஏ டெஸ்ட் முடியறதுக்கு முன்னால் ஒருத்தர் நீ விசாரிச்சு நாங்க பிடிச்சிருக்கோம், இவங்க தான், இவங்க கார்ல இருந்துச்சு, என்ன இவங்க தான் வெடிச்சு செத்தாங்க அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாதுல்ல. எல்லாத்தையும் சொல்லி மறு உறுதி செய்து விட்டு இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல பார்த்தா அவிய இல்ல. அப்ப நாங்கெல்லாம் யாரு? 130 கோடி மக்களும் ஈனாவானாவா கேட்கணும்ல. மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு கோபம் வரணும்ல. பீகார் மக்கள் மட்டும் விஷயம் இல்ல, இவங்க கொடூரமானதுங்க. அப்புறம் ஒரு இந்து பெண்ணினுடைய பேர் வருது, அவங்க தான் அப்படின்ட்டு. அட பாவியா, அப்ப பாஜகவில் இருந்து வச்சுக்கிட்டீங்களான்னு கேட்டுருவான்ல. நாளை காலையில் தேர்தல் வருதுங்கிறதுக்காக. அப்ப 2ஆம் கட்ட தேர்தலில் வந்து உனக்கு 2 கட்ட நிலைமை வந்துரும்னு நினைச்சுக்கிட்டு தானே செஞ்சிருக்க இவர் ரெட்டை வேடத்தோட. அதனால அம்பலாய் போச்சு. எஸ்ஐஆர் வில்லங்க இல்ல போல இருக்கு. இது பெரிய வேற வில்லங்க. இந்தியாவுக்கு ஆபத்து, பாதுகாப்பு வேணும், பாரு அந்த மதக்காரன, பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது நீங்களே சொல்லிக்கிறீங்க இல்லையா? அதான் அவ்வளவு கொடூரமான வேலையை செய்தவர்கள் அந்த ஒன்றிய அரசினுடைய ஏற்பாட்டாளர்கள். அதை புரிந்து வைத்திருக்கிறார் விஜய் என்பதனால் தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழ்நாடு எங்கும் ஆர்ப்பாட்டம் என்பதை அறிவித்தார். அதே சமயத்தில் இங்க யாரு குளறுபடி பண்றாங்க என்பதையும் கண்டுபிடித்து விட்டார். இங்க யாரு குளறுபடி பண்றாங்க? இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளை, ஆசிரியர்களை வீட்டுக்கு வீடாக பிஎல்ஓக்களாக அனுப்ப வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிகாட்டலில் தான் அனுப்ப வேண்டும். அங்கங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாரும் மாவட்ட செயலாளர் போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நாடு பூரா பேசக்கூடிய பேச்சு. அது மட்டுமல்லாமல் இந்த மாநகராட்சி ஆணையர் என்பவர்கள், அதிமுக ஆட்சியில் ஒரு ஆணையர்னாலும் அப்படித்தான் இருக்காங்க, திமுக ஆட்சியில ஒரு ஆணையர்னாலும் இப்படித்தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆணையர் எவ்வளவு நல்லவர்னு சொன்னா, யாரு? திமுக ஆட்சியினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இருக்காரு, செய்தி விளம்பரத்துறையில இருந்தாரு. அப்போ ஒரு முறை ஒரு சந்திச்சு ஒரு சீனியர் ஐஏஎஸ் அறிமுகப்படுத்துறாரு. ரொம்ப பவ்யமா தான் நடந்துகிட்டாரு. நம்மகிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்ல பையன் போல் இருக்குன்னு நினைச்சேன் நானு. பார்த்தா தூய்மை பணியாளர்களுக்கு நீ அவர்கள் தொடர்ந்து போராடினார்கள். 13 நாள் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. அவர்களை முழுமையாக திடீரென்று ஒரு நாள் வந்து நள்ளிரவில் வந்து அவங்க ராம்கி கம்பெனி என்ற தனியார் கம்பெனிக்கு வித்து விட்டவங்களான்னு சொல்லிவிட்ட, ஏன்னா ஆட்களை வந்து ஆடு மாடு விற்கிற மாதிரி விற்கிற வேலையை பார்க்குற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ காரணம் என்னன்னு கேட்டால் ஆட்சியாளர்களுடைய முடிவு, ஆட்சியாளர்கள் வந்து தனியார் மயப்படுத்தல் என்று சொன்னதனால் வந்த வினை என்ன, அவர்கள் ஒப்பந்தம் பேசி கையெழுத்து போட்டு வாங்குவதை வாங்கி அதற்கு பிறகுதான் உன்னை வந்து செயல்படுத்த வைக்கிறாங்க என்பது ரைட்டு. அதற்கு பிறகு அவர்களையும் வந்து பொய்யாக ஒன்றை வாங்கி கொண்டு வந்து உயர் நீதிமன்றம் மூலம் அவர்களை அடித்து விரட்டினாய் இரவு, அதனால் கெட்ட பெயர் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 3 வேளை சாப்பாடு பாருங்க தூய்மை பணியாளர்களுக்கு அப்படியே மனம் உவந்து பெருந்தன்மையுடன் மிக இது போன்ற மனிதமான உலகத்திலேயே கிடையாது என்று, நம்மை விட இந்த உலகத்தில் எதையும் பார்க்காமல் இரவும் பகலுமாக வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அப்படின்னாரு நம்ம முதல்வர். 3 வேளை சாப்பாடு. தூய்மை பணியாளர் ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்து 3 வேளையும் சாப்பாடு போடுறது அல்லதுங்க. அது காலையில பார்த்தீங்கன்னு சொன்னா தூய்மை பணியாளர்கள் ஒரு ஷிஃப்ட் வருவாங்க வேலை செய்ய, பணி நேரம். அப்பொழுது அவர்களுக்கு சிற்றுண்டி கொடுப்பது, அவர்கள் முடிச்சிட்டு போயிடுவாங்க. மத்தியானம் இன்னொரு ஷிஃப்ட் வருவாங்க, மாலை வர வேலை செய்வாங்க. அவர்களுக்கு மதிய உணவு கொடுப்பது வேற ஒரு ஷிஃப்ட்டுங்க. வேற நபர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் ஒரு தூய்மை பணியாளருக்கு. அது வெளியே உள்ளவனுக்கு புரியாது, விளங்காது. ஏன்னா நடுத்தர வர்க்கம் படித்தவன், அவன் வந்து வேலை செய்யக்கூடியவர்களை இழிவா நினைக்கிறான். குப்பை பொறுக்கிறவங்கள இல்லைன்னா நாரி போகும் வீடு, அது தெரியல, அவர்களை தான் நீ தூக்கி வைக்கணும், விளங்கலை, அதனால அவன் நினைக்கிறான். அடுத்து இரவு பணியாளர்கள் அதே மாதிரி வருவாங்க, அவங்களுக்கு இரவு சாப்பாடு. சனிக்கிழமை 4 பேருக்கு கலைவாணர்களையா வச்சு விழா மாதிரி கொண்டாடி கொடுத்துவிட்டு, அன்று சென்னை எங்கும் 15 மண்டலத்திலும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்று சாப்பாடு போடலைங்க வச்சுக்கிட்டுங்க. அதற்கு பிறகு இரவு சாப்பாடு என்பது 9:30 வரை காத்திருந்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள் தூய்மை பணியாளர்கள். 10 மணிக்கு வந்திருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த 10 மணிக்கு வந்த சாப்பாட்டை எதுக்கு வச்சிருக்கணும்னு சொல்லி போட்டு அந்த அப்சார்ப் என்ற அந்த நிறுவனமும் ராம்கி நிறுவனமும் எல்லாம் சேர்ந்து 15 மண்டலங்களிலும் இருக்காங்க. அந்த 15 மண்டலத்துல 2 தான் வந்து மாநகராட்சியினுடைய நேரடி NULM என்பதன் மூலம் இருக்கு. 13 மண்டலத்தில் உள்ள அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இவர்கள்
உணவு காலையிலும் வரவில்லை என்ற பிறகு அந்த மதியம் 10 மணிக்கு மேல வர்றாங்களே அவர்களுக்கு இந்த உணவு வீணா கிடக்கு, நேற்று இரவு வந்தது என்று சொல்லி திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்றாங்க காலையில அவர்களுக்கு இந்த பொங்கலையும் இதையும் கொடுத்தாங்க. நேரடியாக கிரவுண்டை எடுத்துட்டு வரேன் நான் புள்ளியோரம். அதற்கு அடுத்து மதியம் வரல, சாயந்தரம் வரல, திங்கக்கிழமை இன்னைக்கு காலையிலையும் 15 மண்டலத்திலும் தூய்மை பணியாளர்களுக்கு காத்திருந்து என்ன காலங்கள் போதவில்லை ஒன்று வீட்டுக்கு போயிட்டாங்க. 9 வரை இதுக்கு போடாவே சொல்லியிருக்க வேண்டாமே நீ அப்படின்னு திட்டிவிட்டே போறாங்க ஆட்சியாளர்ல. அதற்கு பிறகு மதியம் 2:30 மணிக்குள்ள வந்துடும் காத்திருந்து 3 மணி வரை வரல. இப்ப முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க திங்கக்கிழமை. இதான் நிலைமை. அதை முறையா கூட செய்வதற்கு வக்கு இல்ல, வகை இல்ல, திக்கு இல்ல, திராணி இல்ல, பேச்சு மட்டும் அப்படின்னு சொன்னா யார் செலவுல கேட்கணும்ல. ராம்கி என்ற தனியார் நிறுவனம், அந்த அப்சர்வ் என்ற தனியார் நிறுவனம் இதில் வேலை செய்து அந்த கம்பெனிகளுக்கு வேலை செய்யக்கூடிய அங்க தூய்மை பணியாளர்களுக்கு ஒன்று மட்டும் நீதிமன்றம் சொல்லிருச்சு. நீதிமன்றத்திலிருந்து பிரஷர் வந்துருச்சு. நீதிமன்றத்தில் ஏற்கனவே போய் எல்லாரும் பல பேர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மினிமம் வேஜ் என்று சொல்லி 750 800 வரன்னு 800 ரூபாயை எல்லோருக்கும் கொடுக்கிறார் என்பதுதான் அந்த கம்பெனிகளில் இருந்து இப்ப கொடுப்பது. சாப்பாடு போடுவது சென்னை மாநகராட்சி செலவில். அவங்க வேலை செய்வது தனியார் கம்பெனிக்கு. தனியார் கம்பெனி தானே சோறு பண்ணணும். மாநகராட்சி செலவுனா உங்க செலவு, உங்க வரி எங்க வரி நாங்க நம்ம கட்டினதெல்லாம் சேர்த்து தனியார் கம்பெனியில கொண்டு போய் வேலை செய்யறவங்களுக்கு போடுறியன்னு கேட்டா 5-6 மண்டலத்துக்காரர்கள் போராடுறாங்களா? இப்ப நீதிமன்றத்திலே வாங்கிட்டு காலவரையற்ற போராட்டத்துக்கும் ஒப்புக்கொண்டுட்டாங்களா 4 பேர்னு. அவர்கள் வழக்கு போட்ட பொழுது நீதிமன்றத்தில் மாநகராட்சி வைத்த அபிடவிட் என்ன தெரியுமா? தனியாருக்கு ஏன் கொடுத்தோம் என்றால் மாநகராட்சி இதனுடைய செலவு குறையும் என்று. செலவு குறையும் சொல்லிட்டு தனியாருக்கு வேலைக்கு பார்க்க போனவங்களுக்கு மாநகராட்சி பணத்திலிருந்து செலவழிச்சு தீர்மானம் போட்டு கொடுத்துருக்க. தமிழ்நாடுங்க மாரி செய்ய போறன்ற தமிழ்நாடுங்க தனியார் வேலை கொடுத்துட்ட. அப்ப பச்சையான பொய். அப்ப விஜய் சொல்லக்கூடிய கபட வேட்டத்தாரி என்பதுதானே உண்மையாகுது. எஸ்ஐஆருக்கு வருவோம். எஸ்ஐஆர அமுல்படுத்தும் போது பிஎல்ஓக்களை தேர்வு செய்து அனுப்ப வேண்டியது இந்த தேர்தல் அதிகாரியான திமுக சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சார்பாக இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர்களும். அவர்கள் போடக்கூடிய பிஎல்ஓக்கள் எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் தெரியல. படிவத்தை நிரப்ப தெரியுமா அவர்களுக்கு புரியல. அனுப்பிச்சாச்சு. சரி, வந்தவர்கள் என்ன செய்யறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை சொல்லிவிட்டது, நீங்கள் போய் BLA 2கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தப்பில்ல. ஆனா உதவியா செஞ்சாங்க? நீ உட்காரு ஒரு இடத்துல, படிவங்களை கூடு, நான் கொண்டு போய் நிரப்புறேன். ஐயா எப்படி உங்க வீட்டுல? ஆமா, அம்மாவும் அத்தையும் இறந்துட்டாங்க. சரி, அது நீக்கல. சரி, நீங்க ஓட்டு திமுகக்கு தானே, அத்தை அம்மா அப்படியே இருக்கட்டும் அப்படின்லாம் படிவத்தை ஃபில்அப் பண்ணிட்டு வர. கள்ள ஓட்டுகளாக நல்ல ஓட்டுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உள்ள ஏற்பாட்டை எல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தந்திரங்கள் என்ன என்பதாக சொல்லி ஆளுங்கட்சி குளறுபடி செய்கிறது என்பதாகவும் சேர்த்து எஸ்ஐஆரை கொண்டு வந்த ஒன்றிய அரசும் சரி, இங்கே ஆளுங்கட்சியும் சரி சேர்ந்து என்பதுதான் விஜயினுடைய அறிவிப்பு, ஆர்ப்பாட்டங்களுடைய என்ன பரப்புரை. எதிர்கட்சி அதிமுக தான் செஞ்சிருக்கணும். ஆனா அதிமுக சென்னையில் 2 மாவட்டங்கள் அப்படி செஞ்சதுன்னு சொல்லிப்பட்டு 17ஆம் தேதி நடத்துறோம்னாங்க. மழை காரணமா 18 இப்ப 20 நடத்த போறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்னுடைய குளறுபடி பண்றாங்க இந்த திமுக காரங்க என்பதாக அவங்களும் சொல்றாங்க. ஆர்கே நகர்ல போய் எம்எல்ஏ நேரடியாக வச்சுக்கிட்டு, ஏமா நீ எப்படி இதை ஃபில்அப் பண்ண, எப்படி இதெல்லாம் எவ்வளவு படிவங்கள் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நேரடியா கிழிக்கிறாரு. காணொலி வருது. அப்ப பகிரங்கமாகவே குளறுபடி செய்த மோடியினுடைய வேலையை பெருங்குளறுபடியாக ஆக்குவது. தமிழ்நாட்டில் ஆட்சி கட்சி என்று சொன்னால் அதை எதிர்த்து தைரியமாக கேட்பது, மூஞ்சியில் அடித்து கேட்பது, அதற்காக அறிக்கை விடுவது நடிகனுக்காக வல்லையா, மாற்ற வேண்டும் என்று கட்சிக்காக வந்திருக்காங்க என்பதை நிரூபிக்கும் அளவுக்கு தான் தமிழ்நாடு எங்கும் தாவேகா தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி. நான் விசாரிச்சேன். தூத்துக்குடி 2000 பேர் வரை திறனிருப்பாங்க அங்க தாவேகாக்கு. அது போன அஜிதா கூட்டம், அந்த கூட்டமும் அவங்களும் பேசியதும் அவ்வளவு சிறப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து மதுரை நல்ல கூட்டங்க, நல்லா திரண்டாங்க. ஆனா திமுக நடத்தியதுக்கும் ஒப்பிடுன்னு தூத்துக்குடியில் திமுக நடத்திய கூட்டம், திமுக கூட்டணி என்றாலும் அதில் பெரிய கூட்டம் இல்ல, தாவேகா அதிகமான கூட்டம் அங்க சொன்னாங்க. மதுரையில கேட்டேன், அங்கேயும் தாவேகா கூட்டம், தானே வந்த கூட்டம், நல்ல கூட்டம், ஒன்றிய கிளை செயலாளர்கள் கூட்டம் வந்தாங்க.
இவங்க திமுக வந்து அவங்க வேன்களில் வச்சு அவங்க ஆட்கள் தயார் பண்ணி தூத்துக்குடியும் சொன்னாங்க, மதுரையும் சொன்னாங்க. மதுரையில் பல்வேறு இடத்துல திமுக செஞ்சாங்க, ஒரு இடத்துல செய்யலை. ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்கப்பட்டது 200 ரூபா இப்படி எல்லாம். அதுக்கப்புறம் சரி அங்கதான் இப்படி. திருச்சியில் கேட்டேன், திமுக சடங்குத்தனமா இந்த முறை எந்த ஒரு தொய்வாக இது கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் தானேன்னு பெரிய அளவுக்கு திரட்டாம சாதாரணமாக செஞ்சு முடிச்சாங்க. தாவேகாவுக்கு வந்தது கூட நூற்றுக்கணக்கான பேர் வந்தாங்க. ஆனாலும் திமுக கொஞ்சம் அதிகம். ஆனால் அவர்கள் கூட்டிட்டு வந்தது, இவர்கள் தானா வந்தது பார்க்கும் பொழுது இதை விட அது அதிகமாக கூட்டியிருக்கணும் இல்லை. அங்கேயும் சொன்னாங்க. கரூர், அதே கரூரில் இவ்வளவு நிகழ்ச்சி நடந்த பிறகு பெண்களை முன்னிறுத்தி மிகச் சிறப்பாக பேசி அந்த கரூரில் தலைமை தாங்கியவர் கொடுத்த உரை என்பதில் பயங்கரமாக விளக்கம் சொல்லி மதியழகன் மாவட்ட செயலாளர் அழகாக திமுக செய்த குளறுபடிகளையும் அம்பலப்படுத்தினாங்க. அடுத்தது விழுப்புரத்தில் திமுக சாதாரணமாக ஒரு கவனக்குறைவாக செய்வது போல செய்தாங்க. தாவேகா ஓரளவு தான் திரட்டியிருந்தாங்கனாலும் தாவேகா திரட்டியது என்பது நிச்சயமாக தானாக வந்தது. அவங்க டாஸ்டாக் காரில் கூப்பிட்டு வந்தாங்க என்பதையெல்லாம் வந்து அங்கே சொல்கிறாங்க. ஓகே, கள்ளக்குறிச்சியில் அவர் பொறுப்பெடுத்த ஒரு முக்கியமான ஆளுங்க, வரலாறு ரீதியாக வந்தவர், அங்கே சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி, சென்னையிலும் பார்த்தோம் அதே மாதிரி சிறப்பாக நடத்த முடிந்தது வரலாறுன்னு சிவானந்தா சாலையில். அப்போ என்னன்னு சொன்னால், இது கட்சி அல்ல, அதற்கு கட்டமைப்பு அல்ல, இல்லை என்று சொன்னார்களே அது பொய். தமிழ்நாடு எங்கும் ஒரே நேரத்தில் இல்லை, கரூருக்கு வந்தது திண்டுக்கல்லேருந்து வந்தாங்க, அங்கேருந்து வந்தாங்க, இங்கேருந்து வந்தாங்க என்றெல்லாம் திமுக பரப்பினார்களே இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அணி திரண்டு அங்கங்கே உள்ள மாவட்ட செயலாளர் அடையாளம் தெரியவில்லை என்றீர்களே, அவர்களுடைய தலைமையிலும் மாநில செயலாளர் என்று அங்கே இருப்பவர்களுடைய பொறுப்பிலும் என சிறப்பாக தமிழ்நாடெங்கும் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட கட்சின்னு நிரூபிச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அந்த விமர்சனமும் உடஞ்சி போச்சு. அதை அடுத்து விவரம் தெரியலன்னா நாட்டுக்கே புரியாதே, யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாத எஸ்ஐஆரையே எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கி குளறுபடி பண்ணிட்டேன்னு சொல்லி மறுபடியும் திமுகவை தாக்கி எல்லா இடமும் பேசிட்டாங்களா? அது கேட்டுட்டாங்களா? வந்தவங்க எல்லோருக்கும் போதுமான அளவுக்கு எதற்கு வந்தோம் என்று விவரம் தெரியாதவர்களும் இருந்தார்கள். தாவேகாவில் கீழே வரை அரசியல் இன்னும் போய் சேரவில்லை என்பதையும் நமக்கு சொன்னாங்க. உண்மைதான். ஆனால் மாநிலம் எங்கும் எல்லா மாவட்டத்திலும் மாநில பொறுப்பாளர்களும் சிறப்பாக இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி பேசினார்கள் என்பதையும் சொன்னாங்க. அப்ப வெறும் விஜயுடன் நிற்கல, அந்த மாநில பொறுப்பாளர்கள்னு கொண்டு வந்து மேடையில் வந்தவங்களுடன் நிற்கல, இது ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாடு எங்கும் இருக்கிறது என்பதையும், இது அரசியல் ரீதியாகவும் செய்தது என்பதையும், தூத்துக்குடியில் கேட்டாலும் ஒன்று, மதுரையில் கேட்டாலும் ஒன்று, திருச்சியில் கேட்டாலும் ஒன்று, விழுப்புரத்தில் கேட்டாலும் ஒன்றுன்னு என்ன தெரியுமா எனக்கு இருந்துச்சு? கட்டுப்பாடுடன் இருந்தார்கள். இவங்க தற்கொலை அணில் குஞ்சு கட்டுப்பாடு கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாங்கள் பெரிய அறிவாளியாக்காங்க இது சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அறிவு திருவிழாவுக்கே அதிகம் பேர் வரலையா என்று நாஞ்சில் சம்பத்து நான் திராவிட பேச்சாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வேளையில் அவங்க எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டுப்பாடு இருந்தாங்கன்னா மிக கடுமையாக விஜய் மூலமாக கீழே வரை கட்டுப்பாடுகள் என்பதற்காக அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள், வலியுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்றாங்க. பரவாயில்லையே, படி மாநிலமெங்கும் உள்ளதில் இந்த அளவுக்கு சாதித்து ஒவ்வொரு வட்டாரத்திலையும் காமிச்சிட்டாங்க. திமுக, அதிமுக, தாவேகா என்ற அளவுக்கு ஒரு பெரிய மாநில கட்சி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் அவர்களுடைய கிரீடத்தில் என்ன மேலும் ஒரு இது ரத்தனம் பதிக்கப்பட்டு விட்டது. இந்த அடுத்த 5-6 மாசத்துல இவர்கள் செய்யக்கூடிய தொடர்ந்து இது போன்ற என்ன ஒரு 10 போராட்டங்கள்ல மாநிலம் எங்கும் இவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க முடியாத அளவுக்கு அந்த கட்சிக்கு தகுதி வந்துருச்சே, அல்ல இருந்த தகுதியை காட்டி விட்டார்கள. அது எப்படி ஓராண்டுக்குள் இந்த கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்துச்சுன்னு விசாரிச்சேன். அட போங்க, நீங்க வேற 30 ஆண்டா ரசிகர் மன்றமாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும். ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர்களாக அப்போ வந்தவங்க இருக்காங்களே 30 ஆண்டா, மக்கள் இயக்கம்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறமும் வேலைகள்லாம் செய்யறாங்க. மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து அவங்க நோட்டு புத்தகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவ மாணவிகளையே கவனம் செலுத்தி அவங்க தானே பெரிய ஆளா வளர்றாங்க. இப்ப சென்னு அவரே சொல்றாரு விஜய், அதனால அவர்களை யாரும் வாக்காளர்கள் தப்பிக்க விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ அதிலும் கூட இவர்கள் 30 ஆண்டு அனுபவம் பெற்றவர்கள் தான் மாவட்ட செயலாளர் வந்திருக்கிறார்கள். எல்லா மாவட்ட செயலாளர்களுமே ரசிகர் மன்றத்தின் மூலம் வந்தவர்கள், வெளியில் இருந்து வந்தவர்கள். அதனால் அவர்கள் பக்குவப்பட்டு என்ன வேலையில் செய்து வந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு விவரம் இருக்கிறது என்பதையும் சேர்த்து சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கே பொது செய்தி. உள்ளபடியே என்ன ஆனாலும் சரி,
அவர்கள் என்ன கூட்டணி வைக்க போறாங்க, எப்படி வர போறாங்கன்னு தெரியாது நமக்கு. ஆனாலும் இந்த அளவுக்கு அவர்கள் மீதான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யாகி உடைத்து எரிந்துவிட்டு அவர்கள் உருவாகி வருகிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஆர்ப்பாட்டமாக அது அமைந்துவிட்டது. இது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அது எப்படி மாறுது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.